ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஒரே வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ஈட்டப்பட்ட தனி வட்டி 42 ரூபா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்தில் 42 ரூபா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதே வட்டி வீதத்தில் 2 வருஷத்தில் 51 ரூபா. சரிங்களா, எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது தனி வட்டியை பொறுத்தளவுக்கு எல்லா வருஷமுமே சேமாக இருக்கும். சரிங்களா, 2 வருஷத்துலன்னு கொடுத்துருக்காங்க, எல்லா வருஷமே சேமாக இருக்கும். அப்போ மொதல் வருஷத்தில் 42 ரூபா அப்படின்னா 2 வருஷத்தில் மொதல் வருஷத்தில் 21 ரூபா இருந்திருக்கும், 2ஆவது வருஷத்துலேயும் 21 ரூபா இருந்திருக்கும். சரிங்களா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கூட்டு வட்டியும் மொதல் வருஷத்தில் சேமாக தான் இருந்திருக்கும். தனி வட்டியும் கூட்டு வட்டியும் மொதல் வருஷத்தில் சேமாக தான் இருக்கும், அதே 21 ரூபா வந்திருக்கும். 2ஆவது வருஷத்தில் மட்டும்தான் 21 ரூபா கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 9 ரூபா சேர்ந்து டோட்டலாக 51 ரூபா வந்திருக்கும். சரிங்களா, இந்த 9 ரூபாங்கிறது இந்த வட்டிக்கு போட்ட வட்டி, 21 ரூபா வட்டிக்கு போட்ட வட்டி. அப்போ 9 ரூபாய்க்கு 21 ரூபாய்க்கு 9 ரூபா வட்டி கொடுத்துருக்காங்க. அது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துடலாம். இப்போ எவ்வளோ வருது? 28.57. இது எப்படி எழுதிக்கலாம்னா 3/7ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போது நம்மளுக்கு மொதல் வருஷத்தில் வட்டி எவ்வளோ வந்திருக்கு? 21 ரூபா வந்திருக்கு. சரிங்களா, இந்த 3/7 இருக்குல்ல, பின்னத்தில் எழுதிக்கலாம் 28.57. இது வந்து வட்டி, இது வந்து அசல். சரிங்களா, கீழே இருக்கிற பகுதி வந்து அப்போ வட்டி எவ்வளவு? 21 ரூபா. இப்போ 3 தான் 21 அப்படின்னா பாக்ஸ் மெத்தடில் 7 எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 7 3 21, 7 49. அப்போ அசல் எவ்வளவு? 49. தேங்க்யூ.